வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தின் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. அந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள் சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளிலும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளிலும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு சனியானது வக்ரகதியில செயல்பட்டு வரும். பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனியானது அஷ்டமஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க. அவங்க இப்ப 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. இந்த அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனியானது சாதக பாதகமான நிலைகள்ல தான் எப்பவுமே வேலை செய்யும். ஒரு விஷயத்துல ஏற்றத்தை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்துல அது இறக்கத்தை கொடுத்துரும். ஒரு விஷயத்துல சங்கடத்தை அதிகம் கொடுக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்துல அதுக்கு ஏற்ற அளவுக்கு சந்தோஷத்தை இது கொடுத்துக்கிட்டு இருக்கும். சோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த ஏற்ற இறக்கங்களோடு ஒரு கலவையான நிலைகளை தான் சனியானது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா இந்த வக்ர காலகட்டங்களையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான். பட் மிதுனத்திற்கு பெரும்பாலான விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகள்ல, அதுவும் குறிப்பா ஒரு சுமூகமான மாற்றங்கள், ரொம்ப பெருசா ஆடம்பரமா எதுவும் இல்லாமலும் அதே நேரம் எதுவும் மீறி பிடிச்சி கைய கசக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இந்த வக்ர காலகட்டங்கள்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தர்ம காரியங்கள் மற்றும் புண்ணிய காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்னு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க, அல்லது அது சார்ந்த காரியங்கள்ல அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வருவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோடு சில விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க. முடியாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில உதவியாக இருந்துட்டு வருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல உடன் இருப்பவங்களுக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட செயல்பட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி தன்னை அறியாமலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல, தர்ம காரியங்கள்ல முழுமையாக ஈடுபட்டு வருவாங்க. ஆனா பொதுவாகவே மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள்ல நிறைய விஷயங்கள், காரியங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மந்த நிலையில டம்பாலாம் போய்கிட்டு இருக்கும். எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் செய்ய முடியாது. சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கை கிடைச்சது வாய்க்கெட்லயே அப்படிங்கிற மாதிரியான சில சிக்கல்களை கொடுத்துட்டு வந்திருக்கும். பாக்குறது ஒன்றும் செய்யறது ஒன்றுமாகத்தான் பல விஷயங்களும் போயிட்டு இருக்கும். ஏன் எதுக்கு அப்படிங்கறது புரியாது. என்னதான் அஷ்டமச்சனி முடிஞ்சாலும் கூட
பெரிய அளவுல பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, பல வருஷம் ஆச்சு, இருந்தாலும் இன்னும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் இயக்கங்களோடு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் என்ன கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் சிறப்பான முறைகள்ல சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கல, ஆனாலும் பிரச்சனைகள் வெளிவந்து செயல்படக்கூடிய அமைப்புகளை மிதனராசிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட நிலைகள்ல தான் மிதனராசிக்காரங்க பெரும்பாலும் தற்போதைய நிலையில இருந்துட்டு வர்றாங்க. சோ இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தடைப்பட்டு வந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். செய்யலாம்னு நினைச்சு முயற்சி செஞ்சு அது பாதியிலே விட்டு இருக்கக்கூடிய நிலைகள், அல்லனா டெவலப்பே ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லது ஏதோ ஒரு காரியங்களால பாதியிலே விட்டுட்டு வந்த விஷயங்கள் இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை திரும்பவும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். டெம்பரரியாவது ஏதாவது வேற இடங்களுக்கு மாற்றலாகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அல்லது ரொம்ப நாளா வேலை மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல முறையில ஏற்படலாம். அண்ட் பொதுவாகவே இந்த காலகட்டங்கள்ல மிதனராசிக்காரங்களுக்கு இந்த வேலை மாற்றம் சிந்தனை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏதாச்சும் வேற ஏதாவது மாத்திடலாமா, இல்ல வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா, இருக்கிற விஷயத்தையே இப்படி மாத்தி அமைச்சுக்கலாமா, இல்ல இடத்தை மாத்தி பார்க்கலாமா, வேற மாதிரி டிசைன் வைக்கலாமா, இப்படின்னு உங்களுடைய ஜீவன ரீதியான விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனமானது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்ல உங்களால முழுமையாக ஈடுபட முடியும். சோ அது சார்ந்த விஷயங்களையும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னு கை பிரசங்கிட்டு சூழ்நிலையும் இருக்காது. ஒரு சுமூகமான நிலைகள், ஒரு டீசென்டான அப்ரோச் அப்படிங்கிற நிலைகள்ல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அலைச்சலும் உண்டு ஆதாயம் உண்டு அப்படிங்கிற நிலைகள் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அண்ட் இல்லங்கள்ல சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்திலிருந்து வந்த பழைய சங்கடங்கள் மீண்டும் எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏதேதோ மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உறவுகளுக்குள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இடையில அதெல்லாம் எதையும் பெருகுபடுத்தாம அப்படியே அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. கொஞ்ச நாளா எந்த ஒரு பேச்சுக்களும் ஏற்றுக்களும் அது பற்றி பெருசா இருக்காது. பட்டும்படாமலும் தொட்டும்படாமலும் இருந்துட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த வக்கர காலகட்டங்களில் திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்காகவோ செயல்படுவதற்காகவோ வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறது நல்லது, முடியாத பட்சத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா எரிரத்தில என்ன ஊத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பா குடும்ப விஷயங்கள்ல மற்றவங்களை நம்பி செயல்படுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியிருந்து வர்றவங்க தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் போவாங்க. நல்ல மாதிரியே பேசி கடைசியில தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகமாக்கி விட்டுருவாங்க. குறிப்பா இந்த குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு மற்றவங்க தலையிடுதலை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. பெற்றோர்கள் வகையில குறிப்பா அவங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக தொந்தரவுகள் இருக்கலாம். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். பொதுவாகவே மிதனராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன அசௌகரியங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் ஹெல்த்லையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல பொருளாதார நிலைகள் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வரவுகள் என்பது கண்டிப்பாக இருக்கு. ஆனா வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் ஈக்குவலா இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா 10 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடங்கள்ல 11 ரூபாய் செலவாகிறது தான் பிரச்சனையாகவே இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆனா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். பழைய கடன்களை செட்டில் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பொதுவாகவே இந்த பொருளாதார ரீதியான சங்கடங்கள் அண்ட் பண சுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மனசுல ஒரு தெளிவான நிலைகளை இது கொடுத்துக்கிட்டு போகும். பூதாகரமாக பெரிய பிரச்சனையாகுமோ பயந்துட்டோமோ நல்ல வேலை இப்படி சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில இந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கட்டுக்குள்ள வரும். அந்த பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். பிரயாணங்கள் வகையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாக இந்த பிரயாணங்கள் போக்குவரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். வெளி விஷயங்கள், வெளி காரியங்கள், பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகள் இருக்கும். ஏற்கனவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் பட்டும்படாமல் தொட்டு தொடாமல் தான் போய்கிட்டு இருக்கும். பட் இந்த வக்கர காலகட்டங்கள்ல இது மேற்கொண்டு பிரச்சனைகள் ஆகாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். பொதுவாகவே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொண்ட ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கு. பட் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே சமாளித்து ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய நிலைகள் தான் இந்த வக்கர காலகட்டம் என்பது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.